வணக்கம். மாற்றத்திற்காகவே ஆட்சி அமைத்த தாவேக ஆட்சியின் கீழே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பல்வேறு வீடியோஸ் அதை பார்த்துட்டு இருக்கோம். இதை சொன்னமே மக்கள் என்ன நினைச்சிருவீங்கன்னா, ஓகே இன்னைக்கு உங்க வீடியோவை ஆரம்பிச்சு தொடர்ந்து திரு விஜய் அவர்கள் மேல மிகப்பெரிய விமர்சனம் வைக்க போறாங்க, குற்றச்சாட்டை வைக்க போறாங்கன்னு நினைச்சிருவீங்க. அதுதான் கிடையாது. என்னதான் ஒரு மக்கள், ஒரு சார்ந்த மக்கள் விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த ரசிகர் மையத்துல ஓட்டு போட்டாலுமே சில மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பகுத்தறிவோட கவர்மெண்ட்டை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த கேள்விகளையும் மக்கள் முன் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த வீடியோவே இருக்க போகுது. ஏன் ரசிகர் மையம் சொல்றேன்னா, இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்ச பின் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வராரு, எது மாதிரியான நலத்திட்டங்களை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு, இதெல்லாம் ஏற்கனவே இருக்க நலத்திட்டங்கள் இப்ப அதை செய்யறாங்களா இல்ல அதை தொடர்ந்து செஞ்சுட்டு அதை மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இதை நான் தான் செஞ்சேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு கோணத்துல மக்கள் பார்க்காம மொத்த கவனமும் இப்ப எங்க போயிடுச்சுன்னா திரு விஜய் அவர்கள் மேல போயிடுச்சு. அவர் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவர் எப்படி சிரிக்கிறாரு, என்ன சாப்பிடுறாருன்னு சொல்லி மொத்த கவனமும் இப்ப அவர் பக்கம் திரும்பிக்கிறதால மக்களுக்கான நலப்பணி திட்டங்களா என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லி மக்கள் கவனிக்கவே கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம்னா தொடர்ந்து சோசியல் மீடியா ஓபன் பண்ணா தெரியும். பாருங்க, திரு விஜய் அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா வீட்டுல இருந்து சாப்பாடு அவரே கொண்டு வராரு, அவரே அந்த டிஃபன் பாக்ஸ் 2 கையால பிரிச்சு அவரோட கையால எடுத்து சாப்பிடுறாரு, சாப்பிட்டது மட்டும் இல்லாம பச்சை தண்ணியை கொண்டு அவரே கை கழுவுறாரு அப்படின்ற மாதிரி இவர் அல்லவா மக்களுக்கான தலைவன், பாருங்க எவ்வளவு எளிமையா இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அவரு வீட்டுல இருந்து சாப்பிட ஆபீஸ்ல உட்காந்து சாப்பிடுறாரு, அதை யாரும் விமர்சனம் பண்ணல. ஆனா நீங்க அதை ஹைப் ஏத்தி பேசுறீங்களே, அவர் திரு விஜய் அவர்களை பொறுத்த வரையுமே நான் மக்களுக்காக சேவ் பண்ண வந்துட்டேன், மக்களுக்கான படியில இறங்கிட்டேன்னு சொல்றாரு. எல்லாருமே அதாவது விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே ஒரு பணிக்காக வீட்டுல இருந்து கிளம்பிட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா சாப்பாடை கட்டி எடுத்துட்டு ஆபீஸ்ல தான் சாப்பிடுறாங்க. இவர் மட்டும் இல்ல, உடல் வலிமையை போட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்கள இருந்து ஆபீசர்ஸ் வரையுமே எல்லாருமே வீட்டுக்கு வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு அங்கதான் கொஞ்சம் சாப்பிடுறாங்க. இப்ப அவ்வளவு ஹைப் பேசுறாங்க. சாதாரண ஒரு விஷயத்த பாருங்க, அவர் எவ்வளவு எளிமையா இருக்காரு அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவரோட சேர், அந்த சிஎம் சேர்ல ஒரு ஒயிட் டவல் இருக்கும். அந்த ஒயிட் டவல் விஜய் அவர்கள் ரிமூவ் பண்ணிட்டாராம். அது பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு விஐபி கல்ச்சரு, அது ஒரு வெளிநாட்டு ஜேர்னலிஸ்ட் பெண் ஒருத்தர் விஜய் டேக் பண்ணி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அதை ரிமூவ் பண்ணுங்க, விஐபி கல்ச்சரே வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டதாகவும் அதை கேட்டு விஜய் அவர்கள் பண்ண மாதிரியும் சொல்றாங்க. எது உண்மைன்னு தெரியல. ஆனா நம்ம ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயத்துக்கு வந்துடலாம். அந்த ஒயிட் கிளாத் அப்படின்றது எதுக்கு போடுவாங்கன்னா, இப்ப அந்த சேர்ல எல்லாருமே யூஸ் பண்றாங்க, டெய்லி யூஸா இருக்கும். இப்ப வெயில போயிட்டு வராங்க, வெளியே போயிட்டு வராங்க, நிறைய ஸ்வெட்டிங் ஆகலாம், மேல அழுக்கு இருக்கலாம். தொடர்ந்து நம்ம சேர் மேல சாஞ்சி அதை யூஸ் பண்ணாங்கன்னா அது தொடர்ந்து அழுக்கு ஆயிட்டே இருக்கும். நம்ம அதனால என்ன பண்ண முடியாதுன்னா தொடர்ந்து நம்ம சேரை மாத்திட்டே இருக்க முடியாது. அதுக்காக ஒரு கிளாத்தை போட்டோம்னா நம்மளால அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் அந்த கிளாத் இருக்கு. அவர் எதுக்காக எந்த காரணத்துக்காக அதை மாத்தினாரா இல்ல வெறும் ஃபேம்காக மாத்தினா நம்மளுக்கு தெரியல. மாற்றம்ன்றதுக்காக இப்ப இந்த ஆபீஸ் இருக்கு, இதுல எதுனா ஒண்ணு மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக மாத்துறாரா நம்மளுக்கு தெரியாது. இப்ப அதை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாருங்க இவரல்லையா பெரிய சிஎம் இப்படி எல்லாம் பண்றாரு, இவர் எவ்வளவு எளிமையா இருக்கிறாருன்ற மாதிரி இப்ப இதை என்ன பண்றாங்கன்னா, பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அவர் கார்ல உட்காந்து வீட்டுல இருந்து கொண்டு வந்து அந்த பழங்களை சாப்பிடுறாரு, அதையும் எப்படி ஐப்பேத்துறாங்கன்னா, ஐயோ பாருங்க அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், ஃப்ரூட் சாலட் சாப்பிடுறாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரூட் சாலட் சாப்பிடக்கூடாதா? ஏன் ஒரு பெரிய ஒரு ஃபேம் இருக்க ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தா அவர் ஃப்ரூட் சாலட்டை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. சரி, இவரை பார்த்துட்டு அவரோட எம்எல்ஏ ராஜ்மோகன் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே இந்த மாதிரி நான் ரொம்ப எளிமையா இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஃப்ரேம் உருவாகுது, அதெல்லாம் நானும் இறங்குறடா அப்படின்ற மாதிரி இவரே ஒரு மேடையில பேசுறாரு. என்னன்னு பார்த்தோன்னா, நான் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவனா, என்னால வீட்டு வாடகை கூட கட்ட முடியாது, அவ்வளவு கஷ்டத்திலே மூழ்கி ஊர்ல போன ஒரு நபர் தான் நானு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அடுத்ததான் தர்மத்தாயின் புதல்வன் சிஎம் விஜய் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு, நானும் எடுத்து பேசினேன், உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குன்னு சொன்னாரு. நான் பரிசுனதான் நான் நினைச்சிட்டேன்னா ஏதோ ஒரு பெண்ணு தான் கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா மிகப்பெரிய கார்ல எனக்கு வருது, அப்புறம் சட்டமன்றத்துக்கு போனா என் பேர்லாம் இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு நபர் விஜய் அவர்கள் பேசுறாரு. சரி, சாமானிய மக்களுக்கு பதவி தரது அப்படின்றது அதை யாரும் விமர்சிக்கல, அது யாரும் தப்பாவே பேசல, கொடுக்கட்டும். எல்லாருமே சாமானிய மக்கள் எல்லாருமே உயர் பதவிகளுக்கு வரணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இவர் சொன்ன தகவல் உண்மையா இல்ல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாருன்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, அவரோட அஃபிடவிட்ல அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த மாதிரி 2.5 கோடி சொத்து கிட்ட அவர் வச்சிட்டு இருக்காரு. அதுலயும் அசையும் சொத்து, அசையா சொத்து, வீடு வேற இருக்குது. ரீசெண்டா கூட அவங்களோட ஒய்ஃப் யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க,
இருக்காங்க, ஒரு பெரிய வீடை வாங்கியிருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் அவங்களே போட்டிருக்காங்க. இவ்வளோலாம் வச்சுட்டு எதுக்கு இந்த டிராமா? எதுக்கு? நீங்க அமைச்சர், நீங்க நடிகர் இல்லைன்னு சொல்லி உணரணும்ல. அப்ப மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்ப நாங்க தான் ஏழை எளியவன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க தொடர்ந்து கொண்டுட்டே வரீங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ராஜ்மோகன் வந்து நல்லாவே மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு வந்து மிகப்பெரிய சொத்துக்கள்லாம் இருக்கு, 2.5 கோடி வச்சிருக்காரு. ஆனா அவரால் வந்து வீட்டு வாடகை மட்டும் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி பேசி இப்போ ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாற்றங்கள், இப்பதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கே வரும். ஏகப்பட்ட மாற்றங்கள் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பார்த்துருக்கோம். பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள், ஸ்டிக்கரை மட்டும் மாத்துறது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய மாற்றங்களா இருந்துச்சு. ஆனா நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வர ட்ரை பண்றாங்க, அதை நம்ம வரவேற்கிறோம். முதல் மாற்றம் என்னன்னு பார்த்தோன்னா, அதை வச்சுலாம் மேடையா பேசுவார். இந்த மாதிரி நான் போதை ஒழிக்க போறோம், அதுவும் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா வடச்சென்னையில இருக்கிற போதை ஒழிக்க போற அப்படின்ற மாதிரி பேசுறது. அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாரு. வடச்சென்னைனாலே போதை தான் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இங்க இருக்கிற படங்கள்ல வந்து இயக்குநர்கள் அப்படி காமிச்சிட்டாங்க. வடச்சென்னைனாலே வந்து ஒரு போதை கலாச்சாரம் கொண்ட ஒரு நகரம் அப்படின்ற மாதிரி அவங்க காமிச்சதை ஒட்டி இவரும் என்ன பேசுறாருன்னா, அதே ஒரு விஷயத்த கொண்டு வர பாக்குறாரு. ஸ்டீரியோ டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வடச்சென்னைனாலே ஒரு போதை நகரம் அப்படின்ற மாதிரி, வடச்சென்னையில இருக்கிற போதை நான் ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருந்தாரு. இன்னைக்கு தாவேகா நிர்வாகியை வந்து கைது செஞ்சிருக்காங்க. அதாவது போதை ஒழிக்குன்னு நீங்க சொன்னீங்க, அதாவது போதையை வந்து இந்த கஞ்சா பொருட்கள் இது மாதிரி பொருட்கள்லாம் வந்து வாங்கி வித்தா அது தப்பு, சட்டம் பாயும் சொன்னீங்களா இல்லையா? அதனால அதை நாங்க செய்யவே மாட்டோம், அதை நாங்க எதிர்க்கிறோம். நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, வீட்டுல கஞ்சா செடியை நாங்க வளர்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு என் ஹைட்டுக்கு ஒரு 6 அடிக்கு என்ன பண்ணிருக்காருன்னா கஞ்சா செடியை வீட்லயே வளர்த்துருக்காரு. ஏன்பா அப்படி வளர்த்துருக்கேன், என்ன காரணம் சொல்லி கேட்டேன்னா, இல்ல அது வந்து நான் ஆன்மீக ரீசனுக்காக நான் வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதேதோ உருட்டுகள் உருட்டுறாரு. இது வந்து நீங்க எப்படி தாவேகா நிர்வாகி நீங்க சொல்றீங்க? யாரோ ஒருத்தர் யாரோ திருட்டு தொழில ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க, இதுக்கு நீங்க தாவேகான்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரோட வீடு நீங்க உத்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் அவரோட வீடு. இங்க பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா செடி இந்த ஓரமா இருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா தாவேகா குறி பறக்குது. அவர் நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா வாக்களிப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு மரிய வில்சனுக்கு இருக்கு. சோ இது எதுக்காக தாவேகா நிர்வாகி நம்ம அடிச்சு பேசுறோம்னா, இந்த எலெக்ஷன் முன்னாடி நாள் வரையுமே தாவேகாக்காக வீதி வீதியா இறங்கி எலெக்ஷன் வேலை பார்த்த ஒரு நபர் தான் இவரு. சோ இவர் எந்த மாதிரியான பிரச்சாரங்களை பண்ணிருப்பாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு. மரிய வில்சனுக்கு வந்து ஆதரவு கேட்டிருக்காரு. தொடர்ந்து பார்த்தோன்னா கஞ்சா ஒழிப்பேன் போதை ஒழிப்பேன்னு சொல்றாங்க. அதனால இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை அவங்க அண்ணன் சொல்லியிருக்கிறாருல, இப்ப விஜய் அவர்கள் பேசியிருக்காருல, தமிழகத்துக்கு வந்து மிகப்பெரிய கடன்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு நம்மளே வந்து வீட்லயே கஞ்சாவெல்லாம் வளர்த்து அதை வந்து வித்து இங்க மக்கள் எல்லாமே வந்து குட்டி சவர ஆக்கி இளைஞர்கள்லாம் நாசமா போய் நம்ம லட்சமா காசை சம்பாதிச்சு நம்ம அண்ணனுக்கு கொடுக்கலாம், தமிழகத்தோட கடன் அடையும்ன்ற மாதிரி பண்றாங்களா என்னன்னு தெரியல. இவர் ஆதரிக்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மரிய வில்சன். அவர் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு. என்னன்னு பார்த்தோன்னா, நான் வீதி வீதியா போயிட்டு இருக்கேன், இந்த மாதிரி போதை ஒழிக்கிறதுக்காக நான் எல்லாமே டீடைல்டா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னா, என்னோட தலைவர்ன்றாரு. யார தலைவர்ன்றாரு? புஷி ஆனந்த் அவர்களான்னு பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் தான் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து வாயிலடின்ற மாதிரி, சாரி என்ன மன்னிச்சிருங்க, சிஎம் விஜய் அப்படின்றாரு. அவர் வாயிலே வரலையோ, ஒருவேளை சிஎம் விஜய்ன்றது அவராலே ஏத்துக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அவர் வாயிலே வந்து சிஎம் விஜய்னு வரல, மக்களுக்கு எப்போ வரப்போதும் நம்மளுக்கு தெரியல. இவர் எப்படிப்பட்ட நபர் நம்மளுக்கே தெரியும். இவர் எப்படி ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாப்பாருன்னா, தனது சொத்துக்கள் மதிப்புகளை வந்து அதிகரிக்கிறதுக்காக, சொத்துக்களை வந்து ஆட்டை போறதுக்காக பெண்கள் கூட பார்க்க மாட்டாரு. அப்படி சரமாரியா போட்டு தாக்குவாரு. ரீசெண்டா கூட ஒரு வீடியோலாம் ரிலீஸ் ஆச்சு. அதை கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, அது என்ன பர்சனல் லைஃப்ங்க, என் பர்சனல் லைஃப் வர, என் அரசியல் வாழ்க்கை வர, நான் பர்சனலா நான் எப்படி வேணா இருப்பேன், நான் என்னன்னா பண்ணிட்டு போவேன், அதனால நீங்க அரசியல் வாழ்க்கையில அதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொன்ன ஒரு நபர் தான் இப்ப எம்எல்ஏவா இருக்கிறாரு. இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாரு. அடுத்து வேற யாராவது தாவேகால இருந்து இன்டர்வியூ கொடுப்பாங்களா? ஏன்னா ஆட்சி அமைச்சாங்க, யாரும் இன்னும் வெளியே வந்து பெருசா இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கலையே. பரபரப்பா வந்து ட்விட்டர்ல தான் இந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு. அதாவது உங்களை பத்தி ஒரு அப்டேட் தெரியணும்னா ட்விட்டர்ல தான் போய் பார்க்க வேண்டியதா இருக்குது. யாரா இறங்கி வந்து மக்களை சந்திப்பாங்களா, பப்ளிக் இன்டர்வியூ கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோன்னா, இன்னைக்கு சிடிஆர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அவர்கிட்ட கேட்கறாங்க, இந்த 2500 ரூபாய் சொன்னீங்களேப்பா, அது எப்பதான் தருவீங்க, மக்கள் வந்து இயங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா, பினான்சியல் பட்ஜெட்லாம் வந்து வெளியே வரட்டுங்க, அது வெளியே வந்தாதான் நாங்க அதான் கணக்கு போட்டு தர முடியும், உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்க தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மக்கள் இப்ப என்னன்னா அவளா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த 1000 ரூபாவை நம்பி இங்க பல்வேறு மகளிர் வந்து குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பெரிய வகையில இல்லைனாலுமே சிறிய அளவுல அந்த 1000 ரூபான்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருந்துச்சு. இப்ப விஜய் அவர்கள் எல்லாம் சொல்லிட்டாருன்னா 2500 ரூபாய் நான் மாசம் அனைத்து பேருக்கும் தரேன்னு சொன்னாரு. அதனால மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரும்பாலான பெண்கள் வந்து அதை நம்பி நிறைய பேர் வாக்களிச்சாங்க. இப்ப அவர் வந்து பொறுப்பேத்துட்டாரு, ஜெயிச்சுட்டாரு, அரசியல் எல்லாம் ஓகே. இப்ப எப்ப எங்க காசு வரும்னு சொல்லிட்டு மக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது வந்து இப்பதான் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்த அப்புறமா தான் தெரியுது, ஓகே இவ்வளவு செலவுகள்லாம் இருக்கு, நம்ம அசால்ட்டா நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டோம்,
இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைன்ற மாதிரி தொடர்ந்து தட்டி கழிச்சிட்டே வராங்க. அப்புறமா 1000 ரூபாய் போட்டாங்க, அதை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா நீங்க கேட்பீங்க, இவங்க 1000 ரூபாய்லாம் போட்டாரு, ஏன் நீங்க போடவே இல்லைன்ற மாதிரி பேசுங்கன்னு சொல்லலாம். 1000 ரூபாய் போட்டாரு, அது எதுக்காக லேட்டா டிலே பண்ணி போட்டாங்கன்னா, மக்கள் ஒரு காலத்துல என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எனக்கு 2500 ரூபாய் கொடுங்க, 2500 ரூபாய் கொடுங்கன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கொஞ்சம் டிலே பண்ணாங்க. டிலே பண்ணா ஓகே வருமா வராதா, தருமா தரமாட்டாரா அப்படின்ற மாதிரி போயிட்டு லாஸ்டா ஓகே இந்த 1000 ரூபாவது வந்துச்சு, 2500 ரூபாய் வரலன்ற மாதிரி மனநிலைக்கு மக்கள் போயிட்டாங்க. அதன் காரணமாக தான் அவங்க டிலே பண்ணாங்க. இப்போ எப்போ அந்த காசை தரப்போறான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு. விரைவில் அதுக்கு வந்து நீங்க அபிஷியலா ஒரு பதில தரணும். அடுத்ததான் சிலிண்டர். இந்த சிலிண்டர் கதை என்னன்னு தெரியல. அண்ணன் வந்து ஒரு ஈரானி அப்படியே போயிட்டாரா என்னன்னு தெரியல. அவங்க ஜோசப் கூட சொல்லியிருந்தார்ல, அவருக்கு வந்து பிஎம் ஆகிற மோகம் இருக்கு, வருங்காலத்துல வந்து இப்போ ட்ரம்ப்புக்கும் புதினுக்கும் சண்டை வந்தா அதை தீர்த்து வைக்கிற அளவுக்கு அவருக்கு யோகம் இருக்குன்னு நான் சொல்லல, அவரோட ஜோசி இருக்கிற ராதன் பண்டிட் அவர் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அப்படின்னா ஸ்ட்ரைட்டா கிளம்பி போயிட்டு அங்கிருந்து வந்து எரிவாயு எல்லாம் வாங்கிட்டு வந்து சொல்லி கொடுக்க போறாரான்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கு. இப்படி வாக்குறுதிகள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டே வராங்க. அடுத்ததான் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினே கேட்கறாங்க. அதாவது நீங்க வந்து இப்ப இன்டர்வியூ கொடுக்குறீங்க, இப்ப திரு விஜய் அவர்கள் எப்ப வந்து இன்டர்வியூ கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டினை கேட்கறாங்க. வந்துருச்சு நிர்மல்குமாருக்கு. அதாவது இன்டர்வியூ கொடுக்கணும் ஏதாவது கட்டாயம் இருக்குதாங்க அப்படின்ற மாதிரி அவர் அடிச்சு பேசுறாரு. தேவையான நேரத்துல நாங்க பேசுவோம், இப்ப எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் சொன்னார்ல இந்த தேவையே இல்லாத நேரம்ன்றாருல, அதுக்கு நான் ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். இப்ப என்னன்னா, நீட்டுக்காக போராடிய மாணவர்களை வந்து குண்டு கட்டாக வந்து கைது செஞ்சு இழுத்துட்டு போயிருக்காங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நேரமா? இப்ப கூட முதலமைச்சர் அவர்கள் வாயை திறந்து பேச மாட்டாரான்னு சொல்லி மக்கள் கேட்பாங்கல்ல. இப்ப தேவையற்ற நேரமாவா இருக்கு? இப்போ வந்து உங்களை சாதாரணமா உங்க கட்சியில என்ன போயிட்டு இருக்கு, உங்க மேல வந்து இவ்வளவு ரூமர்ஸ் எல்லாம் போதே, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அது மாதிரியான ஒரு இன்டர்வியூ கேட்கலங்க யாருமே. நீங்க மக்களுக்காக வந்து நிக்கிறீங்களா, இன்டர்வியூ கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு இங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருப்போம். ஏன்னா இவங்க இப்ப விஜய் அவர்களை பொறுத்தவரையுமே எல்லாமே வந்து ஒரு ட்விட்டர்ல தான் வந்து அடிக்கிறாரு. அவரோட அட்மின் என்ன போடுறாங்களோ அதுதான் வெளியே வருது. சோ நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு வெளியே வந்து நீங்க ஒரு படத்துல பேசுவீங்களா, இந்த மெர்சல் படத்துல கத்தி படத்துல பேசுவீங்களா, அது மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா இன்னும் அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும். உங்களை நம்பி ஓட்டு போட்ட இளைஞர்கள் மத்தியில இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். ஆனா நீங்க பேச மாட்டீங்க. அதை தொடர்ந்து கேட்கும் போதுதான் அவர் பேசின இதெல்லாம் கட்டாயம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவரு கேட்கிறாரு. ஆனா இப்ப அவரோட ரசிகர்கள் இப்ப என்ன கொஸ்டின் கேட்கிறாருன்னா, அதுல எங்க அண்ணன் நல்லா இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க முடியாதுங்க, எப்படி நீங்க விஜயகாந்தை செதைச்சு விட்டீங்களோ அதே மாதிரி எங்க அண்ணனை ஆக்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கொஸ்டினை கேட்கறாங்க. விஜயகாந்தை செதைச்சது யாரு? அவர் எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு, சில விஷயங்கள் அவர் பேசினாரு, ரொம்ப நேர்மறையான எண்ணம் கொண்டவர், உடனுடனே பேசுவாரு, அதனால அவர் ட்ரோல் செஞ்சாங்க. இப்ப நீங்க சரியான தகவலை மக்களுக்காக பேசினீங்கன்னா உங்களை யார் ட்ரோல் பண்ண போறா? சோ இவங்க டிவிகே தொண்டர்களை பத்தி பார்த்தோன்னா அவர் வந்து எல்லா விஷயமே டிஃபெண்ட் பண்றாங்க. எல்லா விஷயத்துக்குமே வந்து இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அவர் சாப்பாடு எடுத்துட்டு வந்தா அதுக்கு ஒரு காரணம், அவர் காலைல நடந்து போனா அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லி எல்லாமே வந்து ரசிகர் மயமா அவர் பின்னாடி ஓடுறாங்களே தவிர மக்களுக்காக என்ன நலன்படி திட்டங்களா கொண்டு வராங்க. இந்த மாதிரி டாஸ்மாக மூடுறன்றாங்களே, உண்மையால அது மூடுறாங்களா இல்ல அது வேற இடத்துல திறக்க போறாங்களா? நீங்க கேள்வி கேளுங்க. ஓகே நீங்க மூடிட்டீங்க, அதை வரவேற்கிறோம், நாங்கள் உட்பட அனைவருமே அதை வரவேற்கிறோம். ஆனா அந்த டாஸ்மாக் மூடப்பட்ட நிலையிலே இருக்கு. ஏன்னா அவங்க வெறும் மூடுறன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒரு இடத்துல அவங்க திறப்போன்னு சொல்லவே இல்லை. அப்படி திறக்க போறீங்களான்னு சொல்லி தொடர்ந்து ஒரு ஆட்சியாளரை நீங்க வந்து கேள்வி கேட்கதான் அது சிறப்பான ஒரு ஆட்சியாவே இருக்கும். நாங்க கேள்வியே கேட்க மாட்டோம், அப்படியும் மீறி யாராவது விமர்சனம் பண்ணீங்கன்னா அந்த சேனலையே முடக்குவோம், அந்த வெப்சைட்டையே முடக்குவோம்னு சொல்லிட்டு டிவிகே தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா சவால் விடுறாங்க. அதாவது விமர்சனங்களால செதுக்கி தான் ஒரு தலைவன் மேல வரணும், விமர்சனமே இருக்கக்கூடாது, நாங்க எது பேசினா சேனலை முடக்குவோன்னு பேசுறாங்க. இப்ப இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா, RSS மற்றும் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய வட மாநிலத்தில் இருக்கிற அந்த வெப்சைட்டுகள், சேனல்கள், ஐடிகள் எல்லாமே வந்து இப்ப சமீபத்த காலத்துல ஒரு 100 சேனல் மேல நானே பார்த்துட்டேன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நிறைய போஸ்ட் போடுறாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, விஜய் அவர்களை பொறுத்தவரையுமே டிவிக்கு பொறுத்தவரையுமே பிஜேபி RSSன்றது அவங்க வந்து ஒரு கொள்கை எதிரி, கொள்கையை வந்து அப்படி ஸ்ட்ராங்கா எதிர்க்க ஒரு நபர் அப்படி வச்சுப்போங்களேன். அவங்க எதுக்கு விஜய் ஆதரித்து இந்த சேனல்ல போடணும்? ஏன்னா நீங்க கேட்கலாம், ஏங்க அவங்களாங்க போட்டாங்க, அதாவது தலைவர்களோட அபிஷியல் அடியில இருந்தா இந்த மாதிரி ஆதரிக்கும் போஸ்ட் எல்லாம் வந்துச்சு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா அவங்க முற்றிலும் அவங்க சார்பாக நடத்தக்கூடிய ஒரு ஐடியில அந்த மாதிரி சேனல்கள் எல்லாம் எதற்காக இவரை வந்து ஆதரிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வருது. அப்போ உண்மையிலே நீங்க கொள்கை எதிரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு. மக்கள் எல்லாம் பார்த்து இருந்திருக்கணும். ஏன்னா இந்த கட்சியை பொறுத்தவரையுமே எல்லாமே ஆன்லைன்லயே இயங்குது. கொஞ்ச நாள் முன்னாடி விஜய் அவர்கள் மேடையில பேசிட்டாரு, இந்த மாதிரி தமிழகத்துக்கு இத்தனை கோடி கடன் இருக்கு, எனக்கு டைம் கொடுங்க, நான் சொன்ன வாக்குறுதிலாம் நிறைவேற்ற டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. உடனே இப்ப மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மக்கள்ன்றதை தாண்டி விஜய் ரசிகர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே நம்ம தமிழகத்துக்கு இவ்வளவு கடன் இருக்கு, பிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு இவ்வளவு காசு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஈரோட்ல ஒரு நபர் என்ன பண்ணாரு, நான் இவ்வளவு காசு தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு 1.5 லட்சம் கிட்ட இந்த கடன் அடைங்கன்ற மாதிரி கொடுத்தாரு. இப்ப இன்னொரு ஆள் என்ன பண்ணிருக்காருன்னா, இப்ப மீண்டும் ஒரு நபர் இதே மாதிரி காசுகளை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நீங்க அனுப்புற காசு எல்லாமே சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு தான் போகுதா, ஏன்னா இதை வந்து ஒரு சான்ஸா பயன்படுத்திட்டு யாராவது வந்து மிகப்பெரிய ஸ்கேம பண்றாங்களான்னு சொல்லி
பார்த்து இருந்துக்கணும். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாரு, அதனால சொல்லி நேரு ஸ்டேடியம்ல மிகப்பெரிய ஆடலும் பட நிகழ்ச்சிலாம் இருக்கு, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அபிஷியலாவே இல்லாம ஒரு ஃபேக் ஐடியில கிரியேட் பண்ணி நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதை நம்பி எத்தனை பேர் வந்து அந்த டிக்கெட் 10,000 சொல்லிட்டு வாங்கினாங்க நம்மளுக்கு தெரியல. அதனால தொடர்ந்து இந்த மாதிரி ரிலீஃப் ஃபண்ட் எல்லாம் அனுப்புறீங்க, இது உண்மையாலே சிஎம்க்கு தான் போகுதா? ஆனா முக்கியமா பார்த்தோம்னா நீங்க அனுப்புற இந்த காசெல்லாம் வச்சு ஒன்றும் வந்து தமிழக அரசு கடன் அடைக்க போறது கிடையாது. இது மாதிரி நீங்க அவரை போய் என்கரேஜ் பண்ணீங்கன்னா அவருக்கு வந்து அந்த தமிழக அரசுக்கு வந்து எது மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் பண்ணலாம், எந்த துறையில இன்வெஸ்ட் பண்ணா எப்படி தமிழக கடனை அடைக்கலான்ற மாதிரி அவங்க அப்படிதான் போங்களே தவிர, நீங்க இந்த மாதிரிலாம் காசு அனுப்பிச்சீங்கன்னா இது வந்து கண்டிப்பா நீங்க அனுப்புற காசால தான் தமிழகம் கடன்ல இருந்து மீறும்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க சம்பாதிக்கிற சம்பளம்ன்றது உங்களுக்கு தான். நீங்க வரி கட்டிட்ட பிறகு உங்களுக்கு இருக்கிற காசு வந்து உங்க குடும்ப சூழ்நிலையை வந்து நீங்க உயர்த்துவதற்காக உங்ககிட்ட இருக்க வேண்டிய காசு. இந்த காசை வந்து நான் தமிழக அரசுக்கு தர நீங்க அமிச்சிங்கன்னா இதை விட மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இது மாதிரியான ஃபண்ட் எல்லாம் பொதுவா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பேரிடர் காலம் வந்துச்சுன்னா அவசியமான சூழ்நிலையில இந்த மாதிரி அனுப்புங்கன்னு சொல்லி தான் இந்த மாதிரி வெப்சைட்லாம் இயங்கும். இது இப்பவே போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து மக்களே பார்த்து இருங்க. நிறைய விஷயங்கள் தாவேக்கா பொறுத்த வரையுமே செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே நீங்க வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு நபர் வந்து மக்களுக்கான ஆட்சியை செய்யறாரான்னு சொல்லி தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருங்க. இன்னைக்கு அமைச்சரவை பட்டியெல்லாம் வெளியே வந்திருக்கு, இலாக்காலாம் ஒதுக்கி இருக்கிறாங்க. எந்த வகையில வந்து இவங்க சிறப்பாக செயல்பட போறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தின கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.